இன்றைக்கி சங்குப்பூ கேசரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்காக ஒரு பேனில் 2 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். இதில் முந்திரி திராட்சை சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போது அதே பேன்லேயே நான் 1 கப் அளவு ரவை எடுத்துக்கிறேன். இதையும் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் 3/4 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் சங்குப்பூவை சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுறலாம். கலர் சேஞ்ச் ஆனதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இதை வடிகட்டிட்டு நம்ம ரவையில் சேர்த்துக்கலாம். இது கட்டிப்படாத அளவு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரவை நல்லா வெந்து வந்ததும் இதில் நான் 1 கப் அளவு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சுட சுட தண்ணி சேர்க்கும் போது நமக்கு கேசரி ரொம்பவே மிருதுவாக கிடைக்கும். இப்போது சர்க்கரை கரைஞ்சதும் இதில் 1 ஸ்பூன் நெய், வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் மறுபடியும் 1 ஸ்பூன் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், எந்த ஒரு ஃபுட் கலருமே ஆட் பண்ணாத நம்ம ஹெல்த்தியான சங்குப்பூவை வச்சு கேசரி ரெடி பண்ணியிருக்கோம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.